டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் வலிமையாக இருக்கணும். எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. பேசிக்கா நமக்கு இருக்கக்கூடிய கால்சியம் டிஃபிஷியன்சில இருந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போன் ஃப்ராக்சர் நிறைய பேருக்கு ஆகுது. எலும்பு தேய்மானம் இருக்கு, ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ். இது நிறைய பேருக்கு மூட்டுக்கல்ல தான் இந்த எலும்பு தேய்மானத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பார்த்தோம்னா எலும்புகள் ரொம்ப தேய்மானம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ அது ஆஸ்டியோபோரோசிஸ்னா நம்ம எலும்புகள் டென்சிட்டி வலிமை குறைஞ்சு கால்சியம் டீமினரைசேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இருக்கக்கூடிய எலும்புகள்ல இருக்கக்கூடிய கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும். இதை தாண்டி பார்த்தோம்னா நடக்கும்போது மூட்டுக்கள்ல அதிகமான வலி, மூட்டு வலி இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம். நடக்கும்போது ரெண்டு பக்கமும் சாய்ந்து சாய்ந்து நடக்கிற மாதிரி, மூட்டுக்கள் ரொம்ப வீங்கி அந்த இடத்துல தண்ணீர் சேர்ந்த மாதிரி இருக்கும். மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்பு நமக்கு லேட்டரல் சைட்ல இப்படி லேசா வளைஞ்ச மாதிரி, ஆர்ச் மாதிரி வளைஞ்சி இருக்கும். ஸோ மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த கீழே டிபியான் ஃபிபுலா அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகள் லேசா வெளிப்பக்கமாக பவு ஷேப்ல வளைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நடக்கும்போது ரெண்டு பக்கமும் ஆடி நடப்பாங்க. குதிகால தாங்க முடியாத வலி சொல்வாங்க. இந்த வலி இருக்கிறவங்க நாளடைவில் இடுப்பு பகுதியிலும் சரி, ஷோல்டர் ஜாயிண்ட்லயும் சரி, கை தூக்க முடியல அந்த அளவுக்கு. இது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் இல்ல ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்னு சொல்ற கண்டிஷன்லயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலும்புகள் தொடர்பான வலிகள் ஏற்படும் போது அதுக்கப்புறம் ஜாயின்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் நமக்கு வலிமையாக இருப்பதற்கு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூட்டுக்கள் வலியோ எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நம்ம சில உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கை பட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முருங்கை பட்டைய நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டுக்களை வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல முருங்கை பட்டைய பயன்படுத்தி நம்ம பற்று போடணும். முருங்கை பட்டை நம்ம எடுத்துட்டு அதை நல்லா வெயில உலர்த்தி பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த பொடியோட நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா கேழ்வரகு மாவு சேர்த்துக்கணும், மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும், சேர்த்து கலந்து வச்சிடணும். ஸோ இந்த பொடியை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதுல பாதி அளவுக்கு விளக்கெண்ணெய் கலந்துடணும். ஸோ நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கலந்துட்டு இந்த பொடியை முருங்கை பட்டை பொடியை அதுல போட்டுடணும். ஸோ சூடா இருக்கும் போதே அதை நல்லா கிளறி எடுத்துட்டு இது கொஞ்சம் லேசா ஒட்டும் தன்மை இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து மூட்டுக்கள்ல நம்ம பற்று போடணும். பொறுக்கக்கூடிய சூட்ல வைத்து நம்ம பற்று போடும்போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்குது. பொதுவாகவே அதிகமான நீ ஜாயிண்ட் பெயின் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா, அதுவும் வாதம் தொடர்பாக வரக்கூடிய வலினா அதை சரி செய்யறதுக்கு இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம மூட்டுக்கல்ல வாரம் ஒரு 2 முறை நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரும்போது மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி குறைந்து எலும்புகள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மூட்டு வலியோ இல்ல நேச்சுரலாவே அங்க சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு குறையுதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமா வேறு என்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் கால்சியம் நிறைந்த உணவுகள் முக்கியம்தான், அதுலயும் பால்ல நிறைய கால்சியம் இருக்கு அப்படின்னு. ஸோ பால் குடிக்காதவர்கள் பாலுக்கு பதில் நம்ம வேறு என்னெல்லாம் சாப்பிட்டா நமக்கு கால்சியம் அதிகமாக கிடைக்கும் இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கீரை வகைகள் ரொம்ப முக்கியம், அதுலயும் முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சிறுகீரை நம்ம பயன்படுத்திக்கலாம், பாலக்கீரை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே கீரை வகைகள்ல கால்சியம் லெவல் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இதை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல கால்சியம் அதிகரித்து எலும்புகள் வலிமையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேழ்வரகு, கம்பு மற்றும் சிறுதானிய வகைகள், சாமை, குதிரைவாலி, திணை, இந்த மாதிரி சிறு தானிய வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிட்டு
ஹெல்த் மிக்ஸ் மாதிரி சத்து மாவு கஞ்சிலாம் நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை அப்படி தினமுமே நம்ம பயன்படுத்தும் போது எலும்புகள் ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா வெந்தயம் நம்ம பயன்படுத்தணும். வெந்தயம் எப்படிங்க? ஸோ இதுல வந்து நிறைய பேருக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வெந்தயமா பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். வெந்தயம் லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட கருப்பு எள்ளு லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட கொஞ்சமா நமக்கு கேழ்வரகு இதையும் லேசா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையுமே ஒரு பவுடர் மாதிரி பண்ணிட்டு தினமுமே இதுல வந்து கொஞ்சம் சூடான நெய், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து லட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து ரெண்டு உருண்டை நெல்லிக்காய் அளவு செஞ்சு வச்சுட்டு தினமும் 2 உருண்டைகள் நம்ம சாப்பிடும்போது எப்படின்னா எள்ளோட கசப்பும் லேசா தெரியும், வெந்தயத்தோட கசப்பு கொஞ்சம் அதிகமா தெரியும். ஸோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் வெல்லமோ நம்ம கருப்பட்டியோ சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான மொத்தமான ஆற்றலும் நமக்கு இதுல கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் எல்லோருமே பயன்படுத்தினாலும் மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமாக வெள்ளை சோளம். இதை வந்து நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா வெள்ளை சோளம் நம்ம வந்து சாதம் மாதிரியோ இல்ல இதுல வந்து களி செய்தோ நம்ம வந்து உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதிகமான கால்சியம் நமக்கு வெள்ளை சோளத்திலையும் இருக்கு. இதுவும் நம்ம உணவோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது கால்சியம் உடல்ல அதிகரித்து எலும்புகள் வலிமையாக இருக்கும். இதுவே ஸ்பெஷலா நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தும் போது நிறைய மருந்து வகைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ண எலும்புகள் வலிமையாக இருக்கும் சொல்லலாம். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா பிரண்டை வடகம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. பொதுவாக இந்த பிரண்டை வடகம் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி குறைவதற்கு நமக்கு பயன்படுது. பொதுவாகவே மூட்டுக்கல் அதிகமான வலி, நீர்க்கோத்து இருக்குன்னா அது சரி செய்யறதுக்கு நமக்கு பிரண்டை பயன்படுது. அப்போ இந்த பிரண்டை நம்ம வடகமாகவோ இல்ல பொடி மாதிரியோ நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம மூட்டுக்கல்லையும் சரி எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் நமக்கு இது முக்கியமானதுன்னு சொல்லலாம். அடிக்கடி தாம்பூலம் தரிக்கும் வழக்கத்தையும் நம்ம வச்சுக்கணும். இதுல வந்து வெற்றிலை, கொஞ்சமா பாக்கு, ஒரு சின்ன அளவுக்கு மிளகு அளவுக்கு நமக்கு வந்து சுண்ணாம்பும் வைத்து அடிக்கடி நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ இரவு நேரத்துல நல்லா ஹெவியா சாப்பிட்டுட்டோம், செரிமானம் ஆகலை அப்படின்னாவோ இல்ல மற்ற நேரங்கள்ல நம்ம சாப்பிட்டு உணவு செரிமானம் சரியா நடக்கலன்னும் போதோ இந்த தாம்பூலம் தரிக்கும் பழக்கம் வைக்கும் பொழுது நம்ம உடல்ல சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் லெவல் அதிகரிக்கும், எலும்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து கீரைகளை சூப் மாதிரியோ இல்ல சில கிழங்கு வகைகள், முக்கியமாக முடவன் நாட்டுக்கால் கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, இது ரெண்டுமே அடிக்கடி நம்ம பயன்படுத்தும் பொழுது எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் எலும்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எந்த மாதிரியான மூலிகைகள், சித்த மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.